சின்ன மருமக சீரியல்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நீதிபதி கொடுத்த தீர்ப்புனால 6 மாதம் சேர்ந்து வாழ்றதுக்கு தமிழ்ச்செல்வி சேதுவோட வீட்டுக்கு வந்த உடனே சாவித்திரி தமிழ்ச்செல்வியை எப்படியாவது வீட்டை விட்டு அனுப்பணும் அப்படின்னு பல திட்டங்களை யோசிக்குது. அதே மாதிரி ஈஸ்வரியும் தமிழுக்கிட்ட நல்லவ மாதிரி பேசிட்டு சாவித்திரி கிட்ட வந்து தமிழ்ச்செல்வியை வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு இதுவும் சேர்ந்து திட்டத்தை போடுது. அதே சமயம் தமிழ்ச்செல்வி இங்கே வந்து தங்குறது சேதுவுக்கு பிடிக்கலை. ஆனாலும் விவாகரத்து கிடைக்கணும்னா இதை செஞ்சே ஆகணும். அதனால் வேற வழியே இல்லாமல் சேதுவும் தமிழ்ச்செல்வி இந்த வீட்டில் வாழ்கிறத தடுக்கவும் முடியலை. ஆனால் தமிழ்ச்செல்வி இந்த வீட்டுக்கு திரும்பவும் வந்ததால் அப்பத்தா, மோகனா, மலரு இவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதே நேரத்தில் தமிழ்ச்செல்வி இல்லாத நேரமாக பார்த்து சேதுக்கிட்ட சாவித்திரி சொல்லுது, சேது, தமிழ்ச்செல்வி வீட்டுக்குள்ளே வந்து உன் கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கு என்னென்னமோ பண்ணுவா, எல்லாமே பண்ணுவா. அதெல்லாம் நீ நம்பிராத சேது. அவளோட அப்பன் பண்ண வேலையை பார்த்தியா? ராஜாங்க அண்ணனை ஜெயிலில் வச்சிருப்பா. இவளோட சாவகாசமே வேணாம்ப்பா சேது. நீ பேசாமல் அடுத்த 6 மாதம் வீட்டுக்கே வராத, வெளியிலேயே தங்கிக்க. அப்பப்போ சும்மா மட்டும் வந்துட்டு போ, அப்போ தான் விவாகரத்து கிடைக்கும் அப்படின்னு சேதுக்கிட்ட முடிஞ்சளவுக்கு ஓதுன்னு ஓதி விடுது இந்த சாவித்திரி பொம்பளை. இதை எல்லாத்தையும் பொறுமையாக சேது கேட்டுக்கிட்டு இருக்கும்போது சாவித்திரி அடுத்ததாக கேண்டீன் நடத்துகிற பையனை பற்றி பேச ஆரம்பிக்குது. சேது, தமிழ்ச்செல்வி ஒன்றும் சாதாரணப்பட்டவ கிடையாது. உனக்கு தெரியும்ல, நான் ஏற்கனவே ஃபோனில் காட்டினேல, இவளும் அந்த கேண்டீன் நடத்துகிற பையனும் கூத்தடிச்ச விஷயம் உனக்கு தெரியும்ல. இவ டாக்டர் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கூட ஊராக சுற்றுறாளாமா சேது. உனக்கு அந்த விஷயம் தெரியுமா? இன்னும் என்னென்னலாமோ இவ பண்ணியிருக்காளோ என்னமோ, யாருக்கு தெரியும், அந்த சாமிக்கு தான் வெளிச்சம் அப்படின்னு சாவித்திரி சொல்லி முடிக்கிறதுக்குள்ள சேதுவுக்கு கோபம் வந்து, நிறுத்துங்க, இதுக்கு மேலே ஒரு வார்த்தை தப்பாக பேசுனீங்க மரியாதை கெட்டுரும் அப்படின்னு சேது கத்திடுறாரு. இதை கேட்ட சாவித்திரி அப்படியே பயத்தில் நடுநடுங்கி போகுது. ஆனால் அதே சமயம் சேதுவும் சாவித்திரியும் இங்கே பேசிக்கிட்டு இருந்த விஷயத்த தமிழ்ச்செல்வி ஓரமாக நின்று பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அப்போ தான் தெரியுது சேது இன்னமும் நம்ம மேலே பாசமாக இருக்காருன்னு. அதே சமயம் வீட்டில் மலரும் இந்த விஷயத்தை கவனிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சேதுவும் சாவித்திரியும் பேசுகிறதையும் அந்த விஷயத்தை தமிழ்ச்செல்வி பார்த்துக்கிட்டு இருந்ததையும் மலர் கவனித்து தமிழ்ச்செல்விக்கிட்ட வந்து பேசுகிறாங்க. பார்த்தீங்களா, நான் அன்னைக்கே உங்ககிட்ட ஃபோனில் சொன்னேல, நீங்கள் தான் நம்பவே இல்லை. சேது அண்ணன் உங்கள் மேலே கோபமாக இருக்கார். ஆனால் உங்களை பற்றி யாராவது தப்பாக பேசுனா அவங்கள நல்லா திட்டி விட்டுறாரு. இப்போவும் அண்ணனுக்கு உங்கள் மேலே பழைய பாசம் இருக்குது. அதுதான் உங்களை யார் எத்தனை பேர் தப்பாக பேசினாலும் அண்ணன் உங்களை விட்டு கொடுக்காம பேசுது அப்படின்னு மலர் சொல்லவும் தமிழ்ச்செல்விக்கு கொஞ்சம் மனசு மாறுது. இதுக்கு அடுத்த சீனில் வெளியில் மழை பெய்யுது. அதே சமயம் சேதுவோட ரூமுக்குள்ளே தமிழ்ச்செல்வி பெட்ஷீட்டை மடித்து வச்சுக்கிட்டு இருக்கும்போது சேது கரெக்டாக ரூமுக்குள்ளே வராரு. அந்த சமயம் இடி சத்தமாக இடிக்க உடனே தமிழ்ச்செல்வி பயந்து போய் சேதுவை வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அந்த நேரத்தில் சேதுவுக்கு என்னதான் கோபம் வந்தாலும் இதே மாதிரி தான் இவங்க கல்யாணமான புதுசில் ஒரு சம்பவம் நடந்திருக்கும். உடனே அந்த சம்பவம் ஞாபகத்துக்கு வந்து சேது கொஞ்ச நேரம் இவரோட கோபத்தை மறந்துடுறாரு. அதே சமயம் தமிழ்ச்செல்வி மீது சேதுவுக்கும் திடீர்னு பாசம் வருது. தன்னோட குழந்தை தான் தமிழ்ச்செல்வி வயிற்றில் சுமந்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறத நினச்சி சேது அந்த நேரத்தில் தமிழ்ச்செல்வி மேலே கோவப்படாமல் அமைதியாக நின்றுடுறாரு. அதே நேரத்தில் சேதுவும் தமிழ்ச்செல்வியும் ரூமுக்குள்ளே ஒன்றா தூங்குறாங்களா, 2 பேரும் திரும்பவும் சேர்ந்துருவாங்களா அப்படிங்கிறத வேகு பார்க்குறதுக்கு சாவித்திரி சேதுவோட ரூமுக்குள்ளே எட்டி பார்க்குது. அப்போ இவங்க 2 பேரும் கட்டி பிடிச்சிக்கிட்டு நிற்கிறத பார்த்துட்டு சாவித்திரிக்கு வயிறு பற்றிக்கிட்டு எரியுது. உடனே இதை தாமரைக்கிட்ட சொல்கிறதுக்கு சாவித்திரி போக அப்போ ஈஸ்வரி எதிர்த்தாப்பில் வந்து, அத்தாச்சி, என்ன மூஞ்சில் பேய் அடித்த மாதிரி இருக்கீங்க, என்ன அப்படின்னு கேட்க அதுக்கு சாவித்திரியோ, அதை ஏன் கேட்குறீங்க மதனி, தமிழ்ச்செல்வி இந்த வீட்டுக்குள்ளே திரும்ப வரும்போதே நினச்சேன் சேதுவோட மனசை மாற்றிடுவான்னு. இப்போ மாற்றிட்டா மதனி, மாற்றிட்டா. 2 பேரும் ரூமுக்குள்ளே கட்டி பிடிச்சி கொஞ்சி குழாவுறாங்க மதனின்னு சாவித்திரி சொல்ல இதை கேட்ட ஈஸ்வரிக்கு உயிரே இல்லை. ஐயையோ அத்தாச்சி, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு ஈஸ்வரி பதறிக்கிட்டு கேட்க அதுக்கு சாவித்திரியோ, ஆமாம் மதனி, ஆமாம், நீங்கள் வேணாலும் போய் அந்த கொடுமையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி புலம்பிக்கிட்டே போகுது.